பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது மனமகிழ்ச்சியின் நாள் இல்லை, கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை என்பது இப்போது கர்த்தருடைய நாள். அது மனமகிழ்ச்சியின் நாள். தேவனை ஆராதிக்க, துதிக்க, அவருடைய வசனத்தை கேட்க, நாம் ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நாள். அதனால தான் காலையில் ஆராதனைக்கு சென்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதித்து வேத வசனத்தை கேட்க இந்த நாட்களை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரு நாள். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையில் மாலையில் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஊழியத்தை செய்வதை அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலையில் சுவிசேஷ ஊழியம் உண்டு. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கட்டாயம் என்னுடைய சபையில் இருக்கிற மக்கள் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பது. சபை என்று சொன்னால் வெறுமன பாட்டு பாட ஆராதிக்கிற இடம் மாத்திரம் அல்ல, அந்த பொறுப்பு அதோடு முடிவதல்ல. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது தான் உண்மையான பூரணப்பட்ட திருச்சபை. எந்த சபையில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் இல்லையோ அந்த சபை வளராது, அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, அது பூரணப்பட்ட சபையாகவும் இருக்க முடியாது. ஒருவேளை ஜனங்கள் நிறைய பேர் வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் வைத்து, கூட்டத்தை வைத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அல்லது தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற சபை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி உங்களுடைய சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக இருப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்தில் இந்த ஜெப நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் நிறைய காரியத்திற்கு ஜெபிக்க போகிறோம், வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக அவரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் 9வது ஒரு தலைப்பு, 9வது இயேசுடைய சுபாவங்களில் 9வது ஒரு காரியத்தை தியானித்தோம். அது என்னவென்று உங்களுக்கு தெரியல. நேற்றுக்கு நம்ம தியானித்தது நன்மை செய்கிற குணம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நாமும் நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கை நன்மை செய்வதற்கு நம்ம ஒதுக்கி பயன்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதில் ஒரு பங்கை ஒதுக்கி நம்ம உதவி செய்ய வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நன்மை செய்ய படியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்ய மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் அவளை விசாரியுங்கள். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க, எத்தனையோ பேர் உதவி செய்ய யாருமே இல்லாமல் படுத்திருப்பாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு பிரெட்டு வாங்கி கொடுக்கலாம், அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வரலாம். ஒரு சின்ன காரியம்தான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம். அந்த மாதிரி செய்து நம்ம நன்மை செய்து வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும். சரி, 10வது இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறேன். இயேசுவனுடைய இன்னொரு சுபாவம். இதெல்லாம் நான் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டது. இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதை வைத்து நான் ஜெபித்தது. அவரை குறித்து தியானித்து என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றோன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். முற்றிலும் மாறிட்டேனா அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை. நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறேன். முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேனா அப்படி சொல்ல முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் ஆண்டவர் சுத்திகரித்து நடத்துகிறார். இப்போவும் நான் ஜெபிக்கிற உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி. அது மாதிரி இன்றைக்கு ஒன்று தியானிக்க போகிறோம். 10வது காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். பைபிள் எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நாம் வாசிப்போம். இது 309வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்து, அதாவது பாடுகளை சகித்த இயேசு. பாடுகளை சகிக்கிற ஒரு சுபாவம் இயேசுக்குள்ளே இருந்தது. அவர் பாடுகளை சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுங்க. சிலுவையை சகித்து
பாடுகளை சகித்து, அவருக்கு ஒருவருமாய் பொல்லாத பாவியான மனிதர்கள் செய்த தீங்குகள் அதெல்லாம் சகித்து கொண்டார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து வியாதேசரை குணமாக்கினால், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நீ ஒரு பைத்தியக்காரன் மெண்டல்னு பேசுகிறாங்க, அதை சகித்து கொண்டார். அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க, உயரமான மலையிலிருந்து தள்ளி கொல்ல முயற்சி பண்ணுறாங்க, அதை சகித்து கொண்டார். அவரை சொந்த கூட இருந்த சீஷர்களே அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒருவன் அவரை காட்டி கொடுக்கிறான் காசுக்காக, அதெல்லாம் அவர் வேதனைப்படுத்தினாலும் சகித்து கொண்டார். அவனை பார்த்தபோது ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைத்து ஆண்டவர் அந்த யூதாசோடு பேசின சம்பவத்தை பார்க்கிறோம். காரணம், அவருடைய மனதுக்குள்ள இந்த வேதனை இருந்தாலும் அதை சகித்து கொண்டார். அவரை வாரினால் அடிக்கிறாங்க, சிறுமைப்படுத்துகிறாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறாரு. இது எதை காண்பிக்கிறது? நாமும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். சிலருக்கு இந்த பாடு உபத்திரவமே ஒத்துக்கொள்ளாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதும்பாங்க. ஏற்றுக்கொள்ளணும், நாம் அதை சகிக்கிறதற்கு பழகணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். நீங்கள் பாருங்களேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 319வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். பைபிளை புரட்டுங்க, வசனத்தை பாருங்கள். வசனத்தை கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், அப்போ இருதயத்தில் ஆழமாய் பதியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேருந்து ஒரு 3 வசனம் பாருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். அப்போ அநியாயமாய் குற்றச்சாட்டி நம்மை பகைக்கும்போது பொறுமையோடு சகிக்கணுமா, அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை அது உலக மக்கள் பேசுகிற வார்த்தை. நான் என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன தீங்கு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி, நான் தீமையாக பண்ணினேன், நன்மை தானே செய்கிறேன். நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகிக்கணுமா, அதை சொல்லி நம்ம நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் நன்மை தான் செய்தீங்க, ஆனாலும் தீமை செய்கிறாங்க, அதை பொறுமையோடு சகிக்கணுமா. இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சகிக்கிற அந்த காரியம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க. வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. நம்ம அழைக்கப்பட்டிருப்பதே பாடுகளை சகிக்க, நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதான் இயேசுடைய அடிச்சுவடு. அவர் மாதிரியை பின் வைத்திருக்கிறார். இப்படி தான் நீங்களும் நடந்து வரணும். நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு பாடு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல வாய் தரவாதிருந்தார். அவரை பாடுபடுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, வஸ்திரத்தை களையிறாங்க, அவருடைய முதுகலை வாரினால் அடிக்கிறாங்க, சிறுமைப்படுத்துகிறாங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நீங்கள் நெருக்கப்படுறீங்களா, ஒடுக்கப்படுறீங்களா? நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல நீங்கள் உங்களை நெருக்கிறாங்க, உபத்திரப்படுத்துகிறாங்களா? ஆனாலும் இயேசு தம்முடைய வாயை திறக்கவில்லை, பொறுமையோடு சகித்து கொண்டார். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி பேசலை, பொறுமையோடு சகித்து கொண்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும் ஒரு பொறுமையோடு இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறக்கல, அமைதியாக சகித்து கொள்ளுகிறார். அபாண்டமான பழி சுமத்துறாங்க அவர் மேலே, பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்க. அவர் பதிலே பேசாமல் அமைதியாக இருந்தார். அவர் விசாரித்த பிலாத்து சொல்கிறான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குற்றத்தை என்கிட்ட பார்க்கலையே. அப்போ இயேசு உடனே என்னை நியாயத்தை கேளுங்கெல்லாம் பேசலை, அமைதியாக பேசட்டும், சொல்லட்டும், அவமானப்படுத்தட்டும், சகித்து கொண்டார். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய சுபாவம்.
நம்மளும் இந்த பொல்லாத உலகம், நம்ம போய் ஒன்றுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதான் இன்றைக்கி பாருங்கள், யார் என்னென்னோ பேசுகிறாங்கல்ல, அதுக்கு அதை பார்க்க, அதுக்கு விளக்க சொல்ல நமக்கு டைம் கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதலை. நீங்கள் பார்த்தீங்கல்ல, எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம தேசத்தில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பாவக்கட்டுகள் ஒரு பக்கம், சாபக்கட்டு ஒரு பக்கம், நரகத்தை நோக்கி ஆத்மாக்கள் போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதவில்லை. நம்ம இப்படி இன்னொரு நாளுக்கு விளக்க சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, அவங்களுக்கு ஊழியமும் கிடையாது, வேலையும் கிடையாது. அவங்க மற்றவங்களை திட்டியே பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு டைம் கிடையாது. சகித்து கொள்ளணும், அவ்வளோதான். பேசட்டும், சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெருசு, இதுக்கே நமக்கு நேரம் போதலை. சுவிசேஷம் சொல்ல நேரம் போதலை. தேவை உள்ள மக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதவில்லை. நம்ம உட்காந்துட்டு என்ன பேசுகிறான், அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க பேச முடியாது. ஏசு அமைதியாக இருந்தார், அவ்வளோதான். பொறுமையாக சகித்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம். நம்ம சகித்துக்கொள்ள ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அதில் கிரியை செய்வார். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்ற ஒரு தேவ மனிதர், அவர் செத்தவங்களை உயிரோடு எழுப்ப தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். அவர் மூலமாக நியூசிலாந்தில் எழுப்புதல் உண்டானார். அவ்வளோ பெரிய மனிதர். ஆனால் ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தால் தெரியுமா? அவங்க மனைவி தான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க, இவர் ரட்சிக்கப்படலை. அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் இவர் என்ன பண்ணுவாரான்னு பிந்தி வந்தால் கரை பிடிடுவாராம். இங்கிலாந்து தேசத்தில் குளிர் நிறைந்த நாட்களில் கூட மனைவி ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு பிடிக்காது. அவங்க கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு தான் போவாங்க. அவங்க வெளியே போயிட்டு ஊழியம் செய்ய போனால் ஸ்மித்ங்களா வீட்டு வாசல்லே உட்காந்துருப்பாங்களா, அப்படியே குளிரில் நடுங்கி கொண்டு. அதுக்கு இன்னும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் ராத்திரி முழுதும் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்களாம். காலையில் விக்கில்ஸ்வொர்த் கதவை திறந்தா எங்கள் மனைவி எதாவது கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அமைதியாக எழும்புவாங்க, குட் மார்னிங் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்களாம். காஃபி போட்டு முதல்ல கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுப்பாங்களாம். எப்படி? அவங்க பாடுகளை சகித்தார்கள். அதான் கிறிஸ்தவ சுபாவம். நான் ஊழியத்துக்கு தானே போனேன், என்னை வெளியே போட்டு கதவை போட்டுட்டீங்க, கத்துறவங்கள என்ன பண்ணுவார் பாருங்கள், அப்படிலாம் அவங்க பேசலை. பொறுமையாக சகித்தார்கள். எத்தனை பேர் இன்றைக்கி குடும்பம் பிரியறதுக்கு என்ன காரணம்? மனைவி பிரிஞ்சு போகிறாங்க, புருஷன் பிரிஞ்சு போகிறான். என்ன காரணம்? இந்த சகிக்கிற குணம் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்லை. பாடுகளை சகிக்கிற குணம் இல்லை. இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், அவருடைய கணவர் வெளியில் போட்டிடுவார் குளிரில். காலையில் எழும்பு நான் முதல்ல காஃபி போட்டு கணவர்கிட்ட கொடுப்பாங்களாம், அன்பாக கொண்டு வந்து. அதுதான் அவரை மாற்றினார். அவர் ஊழியக்காரனாய் மாற்றி, அவர் பெரிய ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்ற காரணம் அவருடைய மனைவியனுடைய அந்த சுபாவம், சகித்து கொள்கிற சுபாவம். வாய் பேசுகிறது, எதிர்த்து பேசுகிறது, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அமைதியாக இருக்க பழகுங்க, சகித்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. பாடுகளை சகிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். டாக்டர் பில்லி கிரஹாம் உலக பிரசித்தி பெற்ற ஊழியர். அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்தில் லண்டனில் அவருக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவில் நிறைய கூட்டங்கள் நடத்தி பெரிய எழுப்புதல் கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. லண்டனில் ஊழியம் செய்ய கர்த்தர் சொல்லி லண்டன் மாநகரில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டார். அவர் கப்பலில் துறைமுகத்தில் இறங்கின உடனே பத்திரிக்கை நிருபர்களாக வந்துட்டு அது கிறிஸ்தவ நாடு தானே. அவங்க கேட்டாங்க, அமெரிக்காவை நீங்கள் மாற்றிட்டீங்களோ, இங்கெல்லாம் அந்த மாற்ற வந்திருக்கீங்களா, கிண்டலாக கேள்வி கேட்டாங்க, பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, பேப்பரில் நியூஸ் என்னென்னா காஸ்பல் சர்க்கஸ் நடத்த டாக்டர் பில்லி கிரஹாம் வந்திருக்கிறார். பரிகாசம் பண்ணி ஹெட்லைன் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் காஸ்பல் சர்க்கஸ் நடத்த வந்திருக்கிறார் டாக்டர் பில்லி கிரஹாம். அமெரிக்காவே மாற்றிட்டாராம், இங்கே மாற்ற வந்திருக்கிறாராம். பரிகாசமாய் பேப்பரில் நியூஸ் ஹெட்லைன். கிறிஸ்தவ தேசத்தில் பில்லி கிரஹாமுக்கு பரிகாசம். அப்போ அவ்வளோ பேர் நிருபர்லாம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறான். அவரை பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. ஒருத்தன் ஓடி அவனுடைய மனைவிகிட்ட கேள்வி கேட்குறானா, நீங்கள் எங்கே போனாலும் செம்பில் தண்ணி கொண்டு போவீங்களாமே, எல்லாருக்கும் உடனே ஞானஸ்தானம் கொடுப்பீங்களாமே அப்படின்னு. உடனே அவன் கிண்டலாக கேட்டோடனே இவங்க என்ன பதில் சொன்னாங்களா, நாங்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறதில்ல, முழுகி ஞானஸ்தானம் தான் கொடுக்கறது, அதனால் பெரிய பீப்பாவில் தண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு பதில் சொன்னாங்களா அவனுக்கு. அப்போ அவர் அங்கேருந்து ட்ரெயினில் வரணும் லண்டன் சிட்டிக்குள்ளே. அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் புஸ்தகத்தில் மேன் ஹூ வாக்ஸ் வித் காட் என்ற அவருடைய புஸ்தகத்தில் அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கு. நான் வாசித்தேன் அதை.
அவர் ட்ரெயினில் வரும்போது அவருடைய மனசில் ஒரு சோர்வு. ஆரம்பமே இப்படி இருக்குது, இவ்வளோ எதிர்ப்பு, பரிகாசம் பண்ணுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நியூஸ் ஹெட்லைன் நம்மளை சர்க்கஸ் கோமாளி மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷ அறிவிக்க அந்த ஊழியக்காருக்கு ஒரு மன சோர்வு. அப்போ அவருடைய ட்ரெயினில் வரும்போதே அவர் பைபிள் வாசிக்கிட்டே வரும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதை வாசித்தாரா 7ஆம் வசனம், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அந்த வார்த்தை அவரை தொட்டார். ஆவியானவர் அதை கொண்டு பேசினாரா, மகனே சோர்ந்து போகாத, அன்பு சகலத்தையும் சகிக்கும், இந்த பாடுகளை நீ சகித்து கொள்ளணும், இந்த நிந்தை அவமானத்தை நீ சகித்து கொள்ளணும். அப்போ அவர் அந்த ட்ரெயினில் ஜெபிச்சார், ஆண்டவர் அந்த அன்பை எனக்கு தாரும், பாடுகளை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாருன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தாராம். அவர் அப்படி ஜெபித்துட்டு ட்ரெயினில் பிரயாணப்பட்டு லண்டன் சிட்டிக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குகிறார். திரள் கூட்ட மக்கள் வெல்கம் பண்ணுவதற்கு பில்லிகிரகம் அருகே சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து பெருங்கூட்ட மக்கள் நிற்கிறாங்க, அவர் வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். பாரு, உன்னை வரவேற்க எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பரிகாசம் பண்ணுவது ஒரு சின்ன கூட்டம், அவன் வேலை அதுதான், அவனுக்கு பரிகாசம் பண்ணி அவன் பிழைப்பை நடத்துகிறவன், நீ சொந்து போகாத, சகித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்காக ஜெபம் பண்ணினார். அவ்வளோ பெரிய வரவேற்பு, பெரிய எதிர்ப்பு இருந்ததா. கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபை பிஷப்புகள்லாம் அந்த காலத்தில் பில்லிகிராம் கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டம் நடத்துகிற மைதானத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். எப்படி இவர் போய் பேசி கடைசியில் கூட்டம் நடந்தது. அந்த நடத்து போனால் தடெல்லாம் மீறி கூட்டம் நடக்குது, மழை வந்து விட்டது. அதுவரை அவருக்கு அப்போ அப்படியே போய் அந்த கூட்டம் நடக்கிற மைதானத்தில் போய் இறங்குறாரா, மழை வேற தூறுகிறாரு. அங்கே சொல்கிறாங்க, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகி விட்டது, இடுக்க இடமில்லை, உள்ள மக்களுக்கு வர இடமில்லை. அவ்வளவு திரளாக ஆயிரமாக மக்கள் கூட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பில்லிகிரகம் அழுதாராம். ஆண்டவருடைய ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துதித்தாராம். அந்த மழை துளியோடு அவருடைய கண்ணீர் கலந்தது என்று அந்த புஸ்தகத்தில் அவருடைய அனுபவத்தை எழுதி இருக்கிறார். பாடுகளை சகிக்கணும். அதனால் தான் பில்லிகிராமுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். பாடுகளை வீட்டுக்குள்ளே, ஊழியத்தில், வேலை செய்கிற இடத்துல பாடு இருக்கும், நிந்த இருக்கும், பரிகாசம் இருக்கும், சகித்து கொள்ளணும். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 13:7 எவ்வளவோ பாடுகள் எனக்கு வந்ததை நான் சகித்தேன். வேத புஸ்தகம் 2 தீமோத்தேயு 3:11 பாருங்கள். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பவுல் ஒரு அனுபவத்தை எழுதுகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு. இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவோ பாடுகளை நான் சகித்தேன் என்பதால், அவ்வளோ துன்பம் எனக்கு வந்த ஊழியத்தில் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். நான் சகித்தேன். ஒவ்வொரு பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போதெல்லாம் சகித்தார். நான் கடந்து வந்த 45 வருஷ ஊழிய பாதையில் எத்தனையோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். மோகலாச ஊழியமாக முடிந்தது என்று தீர்க்கதர்சனெல்லாம் சொன்னாங்க. இதை விட பயங்கரமாலாம் பேசினாங்க. இல்லாத பொல்லாத காரியத்தை எல்லாம் அதை சகித்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். போல் சொல்ல எத்தனையோ பாடுகள், துன்பங்களை நான் சகித்தேன். நம்ம சகிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாகும் வரைக்கும் நமக்கு நிந்தைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். ஒரு நிமிடம் உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. ஆண்டவரே, பாடுகளை சகித்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும், சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை போல பாடுகளை சகிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும், பாடுகளை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும். என் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, சபையில், ஊழியம் செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் ஆண்டவரே நான் சோர்ந்தே போகக்கூடாது. துன்பங்களை நான் சகிக்கணும், பாடுகளை சகிக்கணும். எத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் பொறுமையோடு நான் சகித்து கொண்டு மகிழ்ச்சியோடு நான் உம்மை பின்பற்றணும். உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். உம்முடைய சீஷனாக நான் இருக்கணும். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரை, இந்த மகளை மாற்றுங்க, இந்த மகனை மாற்றுங்க, இந்த ஊழியக்காரரை மாற்றுங்க. உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரை. சகிக்கிற அந்த தேவ அன்பை கொடுங்க. நீரை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினம் காலையில் குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் மறந்துடாதங்க. காலையில் 6:30 சத்தியம் தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் குடும்ப ஜெபத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறேன். நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.